ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் 44. கோமலவல்லிக்கு கடந்த 10 நாட்களாக இந்த வீட்டில் நடந்த விஷயத்தில் ஒதுக்கி வைத்த மாதிரி அவளை வைத்தது உள்ளுக்குள் எரிந்தது. அதை இப்போது வெளிக்காட்டி கொண்டு இருந்தார். சொல்லுடே பத்மா, சொல்லுடி பத்மா. வாயை மூடிக்கொண்டிருந்தா என்ன அர்த்தம்? நந்தினி உன்மகள். உனக்கு கொடுக்கும் நகையில் அவளுக்கு உரிமை இருக்கு, அதுதான் கேட்குறா. உரிமையா? எது உரிமை? என்கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறதா? எதுவுமே நானாக யாருக்கும் கொடுத்தால்தான் அது நல்லது. 20 வருஷத்துக்கு முன்னாடி மாமியார் மருமகள் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி மாமியார் தான் மருமகளை வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க, வேலைக்காரி மாதிரி. அதெல்லாம் அப்போ நடந்தது. ஆனால் இப்போ பல இடங்களில் இதோ நிற்கிறாளே நான் பெத்த புண்ணியவதி, இவ மாதிரி பெண்கள் தாயை தான் வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாங்க. தாயிடம் இருக்கிறதை உரிமை என்ற பெயரில் பிடுங்கிக்கிட்டு போகிறது. இதோ என் அம்மா சாகும் வரை அவங்க நகை அவங்க கிட்ட தான் இருந்தது. ஆனால் என் பங்கு நகையை வாங்க இவ இப்போவே கங்கணம் கட்டிக்கிட்டு வந்துட்டா. அண்ணி என்ற மரியாதை எனக்கு உங்கள் மேலே இருந்தது, இப்போ அதுவும் இல்லை. எனக்கு பிறந்த வீடும் வேணாம், புகுந்த வீடும் வேணாம். உங்களுக்காக என் தங்கைக்கு நியாயமாக கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். முறைப்படி பார்த்தால் என் திருமணத்திற்கு என் அப்பா எனக்கு 100 பவுன் நகை போட்டார். கலாவுக்கும் அம்மா 100 பவுன் நகை வச்சிருந்தாங்க. 2 பெண்களும் ஒரே மாதிரி தான் என் அம்மா அப்பா செய்தார்கள். நியாயமாக பார்த்தா கலாவிற்கு திருமணத்திற்கு கொடுக்க வேண்டிய நகை 100 பவுனை இப்போ யாத்விகாவிற்கு கொடுத்து விட்டு மீதி நகையை சரிபாதியாக பிரித்து எனக்கும் என் தங்கைக்கும் கொடுங்க, அதுதான் நியாயம். அட என் ஏமாளி அம்மாவே, அப்படி பார்த்தா 3/4 நகை அவளுக்குத்தான் போய்விடும், உனக்கு 1/4 தான் வரும் என்று நந்தினி சொல்ல, எனக்கு நகை முக்கியமில்லை. என் தங்கை இந்த வீட்டில் பிறந்தவள், அவளுக்கான அங்கீகாரமாகத்தான் அந்த நகையை நான் கேட்கிறேன். சட்டப்படி போனால் அவளுக்கு சொத்தில் எல்லா உரிமையும் உண்டு. காதல் திருமணம் செய்ததற்காக எந்த சீரும் தரமாட்டோம், சொத்து தரமாட்டோம் என்று சொல்ல முடியாது. சொன்னால் சட்டப்படி குற்றம், புரியுதா என்று பத்மாவதி தன் மனதில் 32 வருஷமாக அழுத்தி கிடந்த ஆதங்கத்தை வீட்டார் முன்பு கோமலவல்லியிடம் காட்டிவிட்டார். இதுவரை அண்ணி என்று கூட சத்தமாக சொல்ல பயப்படும் பத்மாவதி இன்று எதிர்த்து பேச ஒரே காரணம், தன் தங்கை மகளுக்காக, அவள் அங்கீகாரத்துக்காகத்தான் போராடினார். கண்டிப்பா மகன் இதற்காக தன்னிடம் சண்டை போடுவான் என்று தெரியும். ஆமாம், நந்தனும் இப்போது அந்த மனநிலையில் தான் இருந்தான். அவனுக்கு நகை வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி என்று தான் நினைத்தான். நியாயமா அம்மா சொல்றபடி அந்த பெண் யாத்விகாவிற்குத்தான் சொந்தம். அம்மாவிற்கு இணையான உரிமை அவளுக்கு உண்டு என்று அவனுக்கும் தெரியும். ஆனால் அத்தை கோமலவல்லியை எதிர்த்து இப்படி குடும்பத்தார் முன் அம்மா பேசியது அவனுக்கு பிடிக்கலை. காரணம், இதை மனதில் வைத்துக்கொண்டு கருவருக்கும் குணம் கொண்டவர் கோமலவல்லி. அது அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவருக்கு அவன் ஜால்ரா அடித்து கொண்டு இருக்கிறான். இப்போ அம்மாவை கண்டிக்கவில்லை என்றால் பிறகு எனக்குத்தான் டார்ச்சர் என்று புரிந்து கொண்ட நந்தன் அம்மாவை அதட்டி, அம்மா நீங்கள் ஏன் அத்தை எதிர்த்து பேசுகிறீங்க? இந்த குடும்பத்தில் மூத்தவர், முக்கியமானவர் அவர்தான். அவர் சொல்கிறபடி பார்த்து பிரித்து கொள்ள வேண்டியது தானே என்று அவன் சொல்ல, உன் அத்தை சொன்னபடி பிரிக்க இது உன் அத்தையோட நகையோ அவங்க அம்மாவோட நகையோ இல்லை, என் அம்மாவோடது என்று பத்மாவதி சொல்ல, நந்தன் அம்மாவை முறைத்துவிட்டு உள்ளுக்குள், ஷபாஷ்மா, போட்டு விழுக்கிறீங்க என்றும் சொல்லிக்கொண்டான். இவன் நல்லவனா கெட்டவனா? எனக்கும் அதுதாங்க பெரிய குழப்பமாக இருக்கு. அனைவரும் அவரவருக்கு தோன்றினதை பேசிக்கொண்டு இருந்தார்கள். முகிலன் அமைதியாக இருந்தான். அவன் தம்பிகள் இருவரும் முகிலனை பார்த்து, நகையை வைத்து நாடகத்தை நடத்துகிறாய், நடத்து என்று சொன்ன மலரவன் சிரித்தான். உண்மையும் அதுதான். யாத்விகாவிற்கு இந்த வீட்டிலும் சொத்திலும் உள்ள உரிமை பற்றி அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக நந்தினிக்கு. இனிமேல் இங்கே வந்து மொட்டை அதிகாரம் பண்ணக்கூடாது என்று புரிய வைக்கத்தான் இந்த நாடகம்.
ஆனால் நந்தனுக்கோ நகை மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் தனக்கும் உரிமை இருக்கு என்று காட்ட வேண்டும் என்ற ஆத்திரம். எனவே முறையாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் அம்மாவுக்குத்தான் முழு உரிமையும் உண்டு. யாரோ ஊர் பேர் தெரியாதவனை இழுத்து கொண்டு போனவளுக்கு இங்கே எதுவுமே இல்லை என்று திரும்பவும் சொல்லவும், இதுவரை நந்தினி தன் அம்மாவை அசிங்கப்படுத்தினதை கேட்டு அழுது கொண்டு இருந்த யாத்விகா இப்போது எழுந்து பத்மாவிடம், பெரியம்மா, எனக்கும் என் அம்மாவுக்கும் இந்த நகையோ சொத்தோ எதுவுமே தேவையில்லை. என் அம்மா உயிருடன் இருக்கும் வரை சொந்தங்களை பார்க்க விடாமல் வரவிடாமல் செய்துவிட்டார்கள். நான் மீறித்தான் இங்கே வந்தேன். அவர்கள் எங்களை மிரட்டின மாதிரியே எல்லாம் முன்பும் என் அம்மாவை கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அவமானப்படுத்திட்டாங்க. ரொம்ப நல்லது. எனக்கு மனசு வலிக்குது தான். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னையும் என் அம்மாவையும் அவமானப்படுத்தியவர்கள் அதைவிட மோசமாக கேவலமாக அசிங்கப்படுத்தப்படுவார்கள். இது என் தாய் மீது சத்தியம். என் அம்மாவை அசிங்கப்படுத்திய அத்தனை பேரும் கூடிய சீக்கிரம் அதற்கான தண்டனையை அனுபவிப்பீங்க. நான் என் கண்ணால் பார்த்து சந்தோஷப்படுவேன். என் அம்மா செய்த ஒரே தவறு, வீட்டிற்கு தெரியாமல் காதல் திருமணம் செய்து கொண்டார். அவ்வளவுதான். நீங்கள் தான் என்னமோ இத்தனை வருடம் கழித்தும் இதை பெரிய அசிங்கமாக உருவகப்படுத்துறீங்க. இப்போ இந்த காலத்தில் நிறைய பெற்றோர் அவர்களே காதல் திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். எனக்கு பாட்டியோட எந்த நகையும் பணமும் எனக்கு வேண்டாம். நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு கிடைத்த சொந்தமே சொந்தமில்லாமல் இருக்கு என்று தன் கணவனை பார்த்து சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். பத்மாவதியும் என்ன இது என்று பார்த்தவர், எனக்கு இந்த நகையே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அம்மா, உனக்கென்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவள் வேண்டாம்னு சொன்னால் அவளுக்கு தங்கம் வைரம் நகைகளின் மதிப்போ மரியாதையோ தெரியலை. இப்போ இந்த விசேஷத்தில் அவள் கவரிங் நகை போட்டு ஆட்டிக்கிட்டு தெரிந்தாள். நீயும் நானும் அப்படி போட முடியுமா? நம்ம கௌரவம் தடுக்கும். அந்தஸ்து கௌரவம் அப்படின்னா என்னன்னே தெரியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவளுக்கு அது தெரியாது. ஆனால் நமக்கு அப்படியா? சொல்லு. உனக்கு நகை வேண்டாம் என்றால் நான் வாங்கி கொள்கிறேன் என்றாள் நந்தினி. முடியாது. இந்த நகைக்கு உரிமையான 2 பெண்களும் வேண்டாம்னு சொல்லிவிட்டதால் இந்த நகையை 30 வருடத்திற்கு ஒரு முறை வரும். இந்த நகையை நம் ஊர் குலதெய்வ திருவிழாவில் பெண் தெய்வத்திற்கு காணிக்கையாக கொடுக்க போகிறேன் என்றான் முகிலன். இதை கேட்டதும் நந்தினியும் கோமலவல்லியும் துடித்து போனார்கள். கோமலவல்லிக்கு அவள் வீட்டில் போட்டது வெறும் 30 பவுன் தான். ஆனால் பத்மாவதிக்கு 100 பவுன் போட்டார்கள். அதை காரணம் காட்டி மாமனார் கணவரிடம் அழுது கரைந்து தனக்கும் 100 பவுன் வேண்டும் என்று வாங்கி கொண்டாள். அப்படிப்பட்டவளுக்கு இந்த நகையை கோவிலுக்கு கொடுப்பாளா என்ன? இந்த நகையை பிடுங்கவே இங்கே வந்த நந்தினியும் விட்டு விடுவாளா என்ன? இருவரும் சண்டை போட்டார்கள். முகிலா, நீ வேண்டுமென்றே நந்தினியை பழிவாங்க இப்படி செய்கிறாய். போனால் போகுது. அந்த தரித்திரம் பிடித்த கழுதைக்கு பாதியை கொடுத்து விட்டு மீதியை நந்தினிக்கு கொடு. இப்படி நம் வீட்டு பெண்கள் யாருக்கும் இல்லாமல் யாரோ சொந்தக்கார பிள்ளைகளுக்கு போகக்கூடாது. ஏமா போகக்கூடாது? இப்பவும் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு முறை நீங்கள் தாத்தா அந்த திருவிழாவில் வரும் அலையா மது எடுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க நகை வாங்க வேண்டும் என்பதை நீங்கள் தடுத்துட்டீங்களாம். அதுவே பாட்டி தாத்தா மனதில் பெரிய தெய்வ குற்றமாகத்தான் நினைத்தார்கள். இப்போ உரிமைப்பட்ட 2 பெண்களும் வேண்டாம் என்றபோது ஏற்கனவே தாத்தா செய்ய ஆசைப்பட்ட அந்த கடமையை நானே செய்து வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா என்று திரும்பி தம்பிகளை பார்க்க இல்லை என்று தலையசைத்தார்கள். வேண்டாம் முகிலா, என் கூட விளையாடாதே. முன்பு ஒரு முறை என்னை திருமண மேடையில் நிற்க வைத்து அவமானப்படுத்தினாய். இப்போ எனக்கு சொந்தமான நகைகளை ஊரில் தூக்கி கொடுக்க நீ யாரு என்று நந்தினி பாய்ந்து வந்து முகிலனின் சட்டையை பிடித்து கேள்வி கேட்க, ஏய், எடுடி கையை. யார் மேலே கையை வைக்கிறாய்? இது என் வீடு, உன் பாட்டி வீடு என்று கூட இப்போ சொல்ல முடியாது. உனக்கு இங்கே என்ன உரிமை இருக்கு? அதுவும் என்னை கேள்வி கேட்கும் அளவு உனக்கு தைரியம் வந்துருச்சா என்று முகிலன் உரும கலகலவென சிரித்த நந்தினி, என் தைரியத்துக்கு என்ன குறைச்சல்? அன்று நான் அடித்த அடியை தாங்க முடியாமல் தான் இன்று வரை குடிச்சிட்டு சுருண்டு கிடக்கிற.
உன் பாட்டியை கல்யாணம் பண்ணி வச்சால் நீ வாழ்ந்து விடுவியா? உன்னை எங்கே அடித்தால் எங்கே விழுவாய் என்று எனக்கு தெரியும். நீ கோடி கோடியாக சம்பாதித்து உன் பொண்டாட்டி கூட நீ சந்தோஷமாக வாழ்ந்துருவியா? முடியாது, உன்னால் முடியாது. உன் பொண்டாட்டி வாழாமல் தான் கிடக்கணும். ஏன்னா நான் அடித்த அடி அப்படி. உன் அம்மா வெறும் அம்பு. உன்னை குறிதவறாமல் அடித்தவள் நான் அடித்த அடியில் இருந்து எழுந்து கொள்ள முடியாமல் தான் இத்தனை வருடம் தவிக்கிறாய். இப்பவும் அதே தப்பைத்தான் செய்ய பார்க்கிறாய். வேண்டாம், என்கிட்ட மோதாதே. ஒழுங்கா மரியாதையாய் இந்த நகைகளை என்கிட்ட கொடுத்துடு, இல்லைனா நீ ரொம்ப அவமானப்படுவாய் என்று நந்தினி பேச பேச அனைவரும் பயந்து போனார்கள். முகிலன் அப்படியே கல்லாய் இறுகி, முகம் இறுகி, கோபத்தில் துடிக்க, கண்கள் சிவந்து கருப்பண்ணசாமி போல் நிற்க, கண்டிப்பா இவன் கோபத்தில் இவளை கொன்று விடுவான் என்று பயந்து போன கோமலம், நந்தன் இருவரும் நந்தினியை பிடித்து இழுத்து கொண்டு போய் அவள் அறைக்குள் அடைத்தார்கள். விடு மாப்பிள்ள, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொட்ட புள்ள என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் போய்சுறா. நீ व्यसனப்படாத மருமகனே, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று பத்மாவதியின் கணவன் கைகூப்பி கும்பிட, மாமா விடுங்க என்று அவர் கையை இறக்கிய மலரவன், இப்ப சூழ்நிலை சரியில்லை, பிறகு பார்க்கலாம் என்றான்.